அண்ணா வந்தார், இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். ஆங்கிலம் தமிழ் மட்டும்தான். ஒரு குறிப்பா நமக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நம்ம கட்சிக்காரங்களுக்குள்ள புதுசா வந்திருக்கிற இளைஞரணி தம்பிக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, இதை பிஜேபி காரன் அல்லது வேற வேற கட்சிக்காரெல்லாம் கலப்பி விடுறான். அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஹிந்தி படிக்கிறாங்க, நாங்க படிக்க கூடாதா? கலைஞர் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலையா? மத்திய மந்திரி வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலையா? அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலையா? நாங்க மட்டும் நம்ம யாரா படிக்க வேணாம்னு சொன்னோமா? இந்தியை என்றைக்கும் திமுக எதிர்த்ததில்லை. ஆனால் இந்தி திணிப்பை திமுக ஏற்றுக்கொண்டதே இல்லை. இதுதான் வரலாறு. 38 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம். ராஜாஜி முதலமைச்சர், அன்னைக்கு வெள்ளக்கார அரசாங்கம், ஆனா ராஜாஜி முதலமைச்சர். அப்போ ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம். பெரியாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அண்ணாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ போராட்டம் நடந்தது. 62, 64 மிகப்பெரிய போராட்டம். 65 அன்னைக்கு இருந்த இந்திய எதிர்ப்பும் இன்னைக்கு இருக்கிற இந்திய எதிர்ப்பும் என்ன வித்தியாசம்? இப்ப நிறைய அறிவாளி கேட்கறான், உங்க வீட்டு பிள்ளைங்களாம் ஹிந்தி படிக்கலாம், நாங்க படிக்க கூடாதான்ட்டு. தாராளமா படிக்கலாமே. யார் படிக்க வேண்டாம்னா, இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் மாற்று மொழி மாநிலத்தில் மாற்று மொழியாக விருப்ப மொழியாக ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் இந்தி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தி பிரச்சார சபா இருக்கிற தொகுதி உங்க தியாகராயர் தொகுதி தான். இந்தியை யாரும் படிக்க வேணாம்னு சொல்லல, திணிக்க வேணாம்னு சொல்றோம். 65 சாஸ்திரி என்ன அனுப்புனாரு? முதல்ல நம்ம இங்க என்ன படிக்கிறோம்? தமிழ் படிக்கிறோம். அப்புறம் உலக மொழியா ஆங்கிலம் படிக்கிறோம். அப்புறம் 3வது மொழியா இப்ப கூட நிறைய பேர் தனியார் பள்ளிக்கூடத்துல பிரெஞ்சு எடுத்துக்கிறாங்க, சமஸ்கிருதம் எடுத்துக்கிறாங்க, தேவையான மொழியை எடுத்துக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அந்த தாக்குதல் என்ன வந்ததுன்னு ஆர்டர்ல, தமிழை படிக்கிறியோ படிக்கலையோ கவலை இல்லை, ஆங்கிலத்தை படிக்கிறியோ கவலை இல்லை, ஆனா இந்திய கட்டாயம் படிச்சாகணும் சொன்னது யார்? லால் பகதூர் சாஸ்திரி. அன்னைக்கு ஒருவேளை திமுக இல்லைன்னா கூட்டத்தோட தலைப்பண்ண ஏன் வேண்டும் திமுக? ஒருவேளை அன்னைக்கு திமுக இல்லைன்னா, அன்னைக்கு திமுக போராடலன்னா, அன்னைக்கு அண்ணா ஜெயிலுக்கு போலன்னா, அன்னைக்கு கலைஞர் ஜெயிலுக்கு போலன்னா, அன்னைக்கு நாவலர் ஜெயிலுக்கு போலன்னா, அன்னைக்கு திமுக 20 பேர் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கலன்னா, அன்னைக்கு 100 பேர் துப்பாக்கி தோட்டாக்கு பலியாகலன்னா, அன்னைக்கு மாணவர் வீதிக்கு வரலாம், என்ன இருக்கும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழின்னு ஒண்ணு இல்லாமல் போயிருக்கும். இந்தி தான் முதன்மையா இருந்திருக்கும்.